வெல்கம் டு கவிதா இருளன் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆய்ஹோல் கல்வெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆய்ஹோல் கல்வெட்டு அப்படின்றத நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆய்ஹோல் கல்வெட்டு யாரை பற்றியது அப்படின்னா, இரண்டாம் புலிகேசியை பற்றிய தகவல்கள் இருக்கும். இந்த ஆய்ஹோல் கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்போம்னா, கர்நாடகா இருக்குல்ல, கர்நாடகாவில் ஆய்ஹோல் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் எப்படி இருக்குன்னா, ஒரு குன்றின் மேலே இருக்குது. இப்போது நம்மளோட கோயில்கள்லாம் ஒரு மலையில் இருக்கும், மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் கர்நாடகாவில் ஆய்ஹோல் அப்படின்ற பிளேஸில் ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றோட மேலே மேகுடி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இந்த மேகுடி கோயில் ஒரு சமண கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட கிழக்கு சுவரில் ஒரு 19 வரிகளில் ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட கிழக்கு சுவரில் 19 வரிகளில் சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, சக வருடம் 556 அப்போ சொல்லியிருப்பாங்க. 634லிருந்து 635 காலத்தை சேர்ந்தது இந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆய்ஹோல் கல்வெட்டை யார் எழுதுனா அப்படின்னா, ரவிகீர்த்தி அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். இந்த ரவிகீர்த்தி சாளுக்கிய அரசர்களை பற்றி நிறைய எழுதியிருப்பார். மெய்கீர்த்தி அப்படின்னா ஒரு அரசரை புகழ்ந்து பாடுறது, எல்லாமே அவர்கள் பண்ண சாதனைகள் எல்லாத்தையுமே பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆய்ஹோல் கல்வெட்டும் சாளுக்கிய அரசர்களை பற்றிய செய்திகளை சொல்லுது. அதுலேயும் முக்கியமாக ரவிகீர்த்தி இருந்த பீரியடில் யார் அரசராக இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டாம் புலிகேசி. அவர் தான் அரசராக இருந்திருப்பார். இந்த இரண்டாம் புலிகேசியை ரவிகீர்த்தி இந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சத்யஸ்ராய அப்படின்ற சமஸ்கிருத வேர்டில் சொல்லியிருப்பார். இந்த சத்யஸ்ராய அப்படின்ற சமஸ்கிருத வேர்டுக்கு என்ன மீனிங் தமிழில் பார்த்தோன்னா, உண்மையின் உறைவிடம், உண்மையோட உறைவிடமே நம்ம இரண்டாம் புலிகேசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் புலிகேசியை பற்றி பெருமையாக எழுதியிருக்காப்புல. அப்புறம் சாளுக்கியரோட அரச வம்ச வரலாற்றை பற்றியும், முக்கியமாக இரண்டாம் புலிகேசி அவங்களோட பகைவர்களை எப்படி வெற்றி கொண்டார் அப்படின்னும் சொல்லி எழுதியிருக்காரு. முக்கியமாக ஹர்ஷவர்தனரை எப்படி இரண்டாம் புலிகேசி தோற்கடித்தார் அப்படின்றதையும் கோடிட்டு காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இரண்டாம் புலிகேசியோட ஆய்ஹோல் கல்வெட்டை பற்றிய செய்திகள். தேங்க்யூ.